ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயா முனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யம் அச்சுதபதாம்புஜயுக்மருக்மவ்யாமோஹதஸ்ததிதராணி த்ரிணாயமேனே अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रम् अकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातं तपोनिधिं व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः योगोशतं कनकशृङ्गमयं ददाति विप्राय वेदविदुषे च बहुश्रुताय पुण्यांश्च भारतकथां शृणुयांश्च नित्यं तुल्यं भवति तस्य चैव. பாரத தேசத்தில் கொண்டாடப்படக்கூடிய இதிகாசங்களில் ஒன்றாய் சிறந்ததாய் ஐந்தாவது வேதம் என்று கொண்டாடப்படக்கூடியது ஸ்ரீ மகாபாரதம். அந்த ஸ்ரீ மகாபாரதம்ங்கிறது ஒரு சமுத்திரம். அந்த சமுத்திரத்தில் பல பல ரத்னங்கள் இருந்தாலும் நம் முன்னோர்கள் நம் பூர்வர்கள் தொகுத்து எடுத்து கொடுத்தது 5 ரத்னங்கள், பஞ்சரத்னங்கள். விதுரநீதி, யக்ஷப் பிரஷ்னம், சனத் சுஜாத்தியம், விஷ்ணு சஹஸ்ரநாமம், பகவத்கீதை. பகவத்கீதை விஷ்ணு சஹஸ்ரநாமம் ஜெகத் பிரசித்தி. சனத் சுஜாத்தியம் பல பேருக்கு தெரியாது. விதுரநீதி பல ஸ்லோகங்கள் அடங்கிய முக்கியமான ஒரு கிரந்தம். யக்ஷப் பிரஷ்னம் நிறைய கேள்விகளோடு அதற்கேத்தாற்போல் இருந்த பதில்களோடு கூடியவை. இப்போ நம்மளே ஓரளவுக்கு ஒரு 40-50 ஆண்டுகள் 60 ஆண்டுகளில் சலச்சித்திரங்கள்லாம் ஒருத்தர் கேள்வி கேட்பார், ஒருத்தர் பதில் சொல்லுவார். அதுக்கு அவர் சொல்லுவார், எனக்கு கேள்வி தான் கேட்க தெரியும். அதனால் இதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா. இதற்கெல்லாம் முன்னோடியாக இருந்தது யக்ஷப் பிரஷ்னம். அதனால் அப்பேற்பட்ட ஸ்ரீ யக்ஷப் பிரஷ்னத்தில் பல கேள்விகள் பல பதில்கள். அதை தொகுத்தெடுத்து பார்த்தால் வனப்பர்வாவின் முடிவில் முதல்ல ஆதிபர்வா, அடுத்தது சபா பர்வா, 3வது வனப்பர்வா, 4வது விராட்ட பர்வா. 12 வருஷத்தின் வனவாசத்தை பற்றி சொல்லுவது வனப்பர்வா, 1 வருஷம் அஜ்ஞாதவாசத்தை பற்றி சொல்றது விராட்ட பர்வா. இந்த வனப்பர்வாவின் முடிவில் ஆரண்யக பர்வான்னு சொல்லக்கூடிய ஒரு உபபர்வாவில் யக்ஷ பிரஷ்னம் அமைந்துள்ளது. அதில் தான் ஒரு அந்தணனின் அரணிக்கட்டையை ஒரு மான் எடுத்து செல்ல, அந்த மானிடத்திலிருந்து அரணிக்கட்டையை எடுத்துக்கொண்டு வர வேண்டும் என்று இவர்களும் ஓட, இவர்களுக்கு தாகம் எடுக்க 4 மூர்ச்சையாக அந்த விஷப்பொய்கை நச்சு பொய்கையின் அருகே சென்றான் யுதிஷ்டிரன். யுதிஷ்டர் போய் அங்கே சில இந்த நடந்த விதத்தை பார்த்துட்டு ரொம்ப வருத்தப்பட்டார். இப்படி 4 பேர் மூர்ச்சையாக இருக்காளே, இவா இறந்து விட்டார்களா, காரணம் என்று நினைக்க, அப்போது ஒரு அசரீரி வாக்கு கேட்க, அந்த அசரீரி வாக்குக்கு மரியாதை கொடுத்துட்டு யுதிஷ்டர் சொல்றார் பிரத்யக்ஷமாகுன்னு சொல்ல, அது ஒரு காலை தூக்கி வச்சுன்னு ஒரு காலை ஸ்தம்பிக்கு வைக்கக்கூடிய ஒரு கொக்காக தோன்ற, அந்த கொக்கு நான் சில கேள்விகள் கேட்கிறேன்னு சொல்ல, அது தான் யக்ஷன்னு சொல்லிட்டு, அதனால சில கேள்விகள் கேட்கிறேன்னு சொல்ல, அதற்கு பதில்கள் சொல்ல ஆரம்பிக்கிறார் யுதிஷ்டர். மொத்தத்தில் 124 கேள்விகள். வில்லிபுத்துராருடைய பாரதத்தை பார்த்தா வியாசர் சொல்லாத சில கேள்விகள் அவ்விடத்தில் உள்ளது. அதை நம்ம இந்த இடத்துல எடுத்து கவர் பண்ணலை. ஏன்னா 124க்கு 5 நாள் ஆயிடுறது. அதனால் நிச்சயமாக அதுலேயும் பல விஷயங்கள், காளமாமுனிங்கிற ஒரு சின்ன சம்பவத்தை எடுத்து நாம் அனுபவித்தோம் நேற்றைய தினம். அதனால் பல விஷயங்கள் வில்லிபுத்துராருடைய பாரதத்திலேருந்து எடுத்தாலும் அந்த கேள்விகளை மட்டும் நம்ம சட்டுன்னு எடுத்துள்ள 20 கேள்வியோ 21 கேள்வியோ அவர் கேட்டிருக்கார். அந்த இடத்துல அதை எடுக்கலை. பல உயர்ந்த கேள்விகள் தான் கேட்டிருக்கார். இதில் இல்லாத கேள்விகள் சிலது கேட்டிருக்கார். அவருடைய சேனலில் அதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகிருக்கு. அதனால் அப்பேற்பட்ட கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் இப்போ ஒன்றுமே இல்லை. நீங்கள் புஸ்தகம் கூட வாங்க வேண்டாம். 5 புஸ்தகங்கள் கிடைக்கிறது. அப்படி வாங்க வேண்டாம்னு நினைக்கக்கூடியவா தமிழ் VU virtualuniversity.org போனேன்னா அங்கே தமிழில் இருக்கக்கூடிய புத்தகங்கள், சிலப்பதிகாரத்திலிருந்து திருக்குறள்லேருந்து என்னெல்லாம் அந்த மூல நூல்கள்,
அதோடு சேர்ந்து மூலத்தோடு இருக்கக்கூடிய வியாக்கியானங்கள், உரைகள் அத்தனையும் அந்த கம்ப்யூட்டர் இந்த சைட்டில் போட்டிருக்காங்க, tamilvu.org. அதனால் உங்களுக்கு எக்கனாமிக்கலாக ஒரு வழி சொல்கிறேன். அதில் போய் நீங்கள் அந்த வில்லி பாரதம்னு கிளிக் பண்ணேன்னா வனப்பர்வான்னு வரும். அந்த வனப்பர்வாவில் இருக்கக்கூடிய நச்சு பொய்கை படலம்னு ஒன்று வரும். அதில் போய் பார்த்தேன்னா கிட்டத்தட்ட ஒரு 80 பாடல்கள் வில்லிபுத்தூரார் இந்த நச்சு பொய்கை படலம் யக்ஷ பிரஷ்னத்துக்காக அமைச்சிருக்கார். இன்னும் மேலே விவரங்கள் வேணும்னா அந்த இடத்துல போய் நீங்கள் பார்த்துக்கலாம். நேற்றைய தினம் நாம் பார்த்தது 74வது கேள்வியிலேருந்து துவங்கினோம். மிருதஹா கதம் சியாது புருஷா, அதாவது ஒருவன் கருதப்படுவது மரணமடைந்தவனாக எப்பொழுதோ. அதுக்கு பதில் சொல்றார், மிருதோ தரித்ரஹா புருஷா, தரித்திரனாக இல்லாமையினால் தவிக்கும் போது ஒருவன் மிருதனாக கருதப்படுகின்றான். அப்பதான் நேற்று ஞாபகம் வச்சுட்டேன்னா ஒரு 6:45 மணிக்கு தரித்திர நாராயணங்கிற சப்தத்துக்கு சதார்த்தம் என்ன, ஒழுங்கான அர்த்தம் என்னங்கிறத பார்த்தோம். அதிர்ஷ்டோ திருஷ்டாக. அதனால் அடுத்தது கதம் ராஷ்டிரம் மிருதம் பவேத், எப்போது ஒரு ராஜ்யம் இறந்தாற்போல் ஆகின்றது. மிருதம் ராஷ்டிரம் அராஜகம், நல்ல ஆட்சியோ ராஜா ஆண்டும் நல்ல ஆட்சி இல்லாவிடில், இல்லது ராஜாவே இல்லாவிடில் அராஜகம், அராஜகமாக இருந்தால் அது இறந்த உடலுக்கு சமம். அடுத்தது ஸ்ராத்தம் மிருதம் கதம் வாஸ்யாத், நாம் முன்னோர்களுக்காக செய்யக்கூடிய ஸ்ராத்தம் எப்போது மரணமடைந்ததாக கருதப்படுகின்றது. மிருதம் அஸ்ரோத்ரிய ஸ்ராத்தம், வேதம் கற்று அதன் அர்த்தத்தை உணர்ந்து சமுதாயத்தில் எல்லோரையும் சமமாக பார்க்க வல்ல ஓர் அந்தணன் கிடைக்காவிடில் ஸ்ராத்தம் மரித்ததே. இது அத்தனை ஒருத்தருக்கு வருது, எவ்வளவு கஷ்டமா இருங்க. அடுத்தது சொல்றார், கதம் யஜ்ஞோ மிருதோ பவேத், எப்போது நாம் செய்யக்கூடிய வேள்வி ஹோமம் யஜ்ஞம் மரித்ததாக ஆகின்றது. மிருதோ யஜ்ஞஸ்வ தட்சிணா, அவருக்கு ஏத்தாற்போல் நாம் தட்சிணை குடிக்காவிடில். பஃபேக்கு 2000 ரூபாய் பர் பிளேட், ஆனால் அவர்கிட்ட ஒரு 100 ரூபாய்க்கு உட்காந்து போராடிட்டு இருப்போம். இந்த ஸ்டேஷனுக்கு போகிறோம், இப்போல்லாம் என்னென்னா நமக்கு இந்த பெட்டிகளே எப்படின்னா அதுக்கெல்லாம் சக்கரங்கள் இருக்குது. அது முன்ன ஒரு காலத்தை எப்படின்னா அந்த சக்கரத்தை நீங்கள் பின்னாடி தள்ளின்னு வரணும், அதாவது நீங்கள் முன்னாடி நடப்பேள், அது பின்னாடி வரும். இப்போல்லாம் எப்படின்னா 4 சக்கரம் வச்சுட்றா. அது நம்மளோட சகதர்மச்சாரிணி, அதாவது இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரீதவான்னு அந்த சகதர்மச்சாரிணிக்கும் ஒரு பெட்டி, நமக்கும் ஒரு பெட்டி. அதனால் அது கூடவே வந்துட்டுருக்கு. அதனால் இப்போ போர்ட்டர் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப கிடையாது, இருக்குது, ரொம்ப இல்லை. ஆனாலும் இருந்தாலும் நான் ஒரு இடத்துக்கு போகிறோம், நான் ஒரு 10 பெட்டி இருக்குதுன்னு வச்சுக்கோ. நமக்கு வழக்கம் என்னென்னா போகும்போது ஒரு பெட்டி, வரும்போது 4 பெட்டியோட தானே ஒரு வர வழக்கம். எங்கள் யாத்திராக்கள்லாம் அங்கே போனால் பல பேர் என்னென்னா அந்தந்த நாளைக்கு என்னென்ன செயின் போட்டுக்கணும் அது இப்படி எடுத்துன்னு வந்தால் அந்த யாத்திராவில் பெட்டி பெட்டியாக தான் இருக்கும். அதனால் நாங்கள் என்ன சொல்லிவிடுவோம், 7 நாளில் 7 செட்டு எடுத்துன்னு வரதுக்கு எவ்வளோ கஷ்டம், அது ஒரே பெட்டியில் அடங்கும். இல்லை ஒருவேளை இப்படி ஆயிடுத்துனா, ஒருவேளை மழை ரொம்ப கொட்டி அன்றைக்கி மத்தியானமும் கொட்டி ராத்திரியும் கொட்டி எடுத்தானே இருக்காது, இப்படி எடுத்தால் கடையே எடுத்துன்னு போக வேண்டியதாக இருக்குது. அதனால் அதுவும் கஷ்டம். அதனால் ஒரு காம்பேக்டாக, அதாவது ட்ராவல் லைட் அப்படின்னு சொல்லுவா பாருங்க, அது நமக்கு இல்லவே இல்லை. பாரத தேசத்தில் அது ட்ராவல் லைட்டே இல்லை. சீதா பிராட்டி காட்டுக்கு போகும்போது என்ன ட்ரெஸ் போட்டுன்னு போனா, மர உரி, அதுதானே மர உரி தான். நானும் ரொம்ப வருஷம் அப்படி தான் சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் எங்கள் ஆச்சாரியன் திருத்தினார், ராமாயணத்தை பாருன்னார். ராமருக்கு தான் வனவாசம்னு அங்கே தீர்ப்பு. சீதையை போன அவள் சொல்லவே இல்லையே கைகை. சீதையா விரும்பி நான் வரேன், எங்கள் சின்ன வயசில் எங்கள் அப்பா ஜோசியம் பார்த்தார், எனக்கு 18 வயசுலேயே காட்டுக்கு போகணும்னு சொல்லியிருக்கான்னு அப்போவே பேக் பண்ணி வச்சுட்டு என்னன்னு சொல்கிறா. அப்போ ராமர் தடுத்து பார்த்தார், முடியலை, கடைசியில் வான்னு சொல்கிறார். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை சொல்கிறா, கிம் துவாமன்யத வைதேகா பிதாமே மிதிலாதிபா ராமஜாமாதரம் பிராப்பிய ஸ்திரியம் புருஷ விக்கிரகம் அப்படின்னு சொல்லும்போது கூட கூட்டுன்னு போகிறார். இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் பாருங்க, ராமர் மரபுரி தரித்தார் அப்படின்னு இருக்கு, ஜட்டாமுடி தரித்தார், லக்ஷ்மணன் தரிச்சார். எங்கள் அண்ணா கஷ்டப்படும் போது நானும் இப்படி இருக்கேனேன்னு அவர் நினைச்சார். சீதா பிராட்டி சட்டுன்னு மரவுரி தரிச்சதாக தெரியல. எங்கள் ஆச்சாரியன் சாதிப்பர், அவ பட்டு புடவை 10 கட்டிண்டு கூட போனாலும் சாதாரணமாக போல. ஆபரணங்கள் ரொம்ப அணிந்து கொள்ளவில்லை சீதை. அதுலேயும் அவள் அப்பா கொடுத்த ரத்னங்கள், சூடாமணின்னு ஒரு ரத்னம், அதை கைகை சீஸ் பண்ணலை, ஏன்னா அது அவள் அப்பா இடத்துலேருந்து வந்தது. ராமர் கையில் இருந்த மோதிரம், என்கேஜ்மெண்ட்டில் போட்ட மோதிரம் கனையாழி, அதையும் அவள் சீஸ் பண்ணலை. இப்போ இந்த ஆபரணங்கள் ஓரளவுக்கு தரிச்சுன்னு போனால், அத்ரி அனசூயாதி ஆசிரமங்களுக்கு போகும்போது அனசூயாதேவி பல ஆபரணங்களை சாத்தா அதை தான் மேலேருந்து புக்கிழ போட்டுன்னு போகிறா. எதுக்கு இது சொல்ல வந்தேன், டிராவல் லைட்டுங்கிறது நம்ம புராணங்கள்லேருந்தே கிடையாது. அதனால இந்த இடத்துல பார்த்தேன்னா சொல்றார், மிருதோ யஜ்ஞஸ்வ தட்சிணா, தட்சிணையை ஒழுங்கா கொடுக்கணும். அடுத்தது கிம் திக்கு, எது டைரக்ஷன், சந்தஹா திக்கு,
நமக்கு நல்லோர் வழி. அதனால நல்லார் வழி செல்லுதல். அதனால்தான் மகாத்மனாம் தர்ஷனம் உத்தமம் சியாத்துன்னர். அவ்வை பாட்டி சொன்ன வார்த்தை மேல வடமொழியில சொன்னா மகாத்மனாம் தர்ஷனம் உத்தமம் சியாத். நல்லோர் நடந்த வழியில் நாம் நடக்க வேண்டும். அவர்களுக்கு தேசிகர்கள்னு பேர். ஏன்னா வழிகாட்டுபவர்கள். அவர்களே ஆச்சாரியர்கள். ஸ்வயம் ஆச்சரதி. என்ன சொல்றாளோ தே வில் நவ் பிராக்டிஸ். நம்ம பாரத தேசத்துல ஒன்று இருக்கு, பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். சரி, இந்த வரி இருக்கு. இல்லை பிராக்டிஸ்னு ஒன்று இருக்கு, ப்ரீச்னு ஒன்று இருக்கு. இந்த வரிப்படி எது முன்னாடி செய்ய வேண்டும்? பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச்ல எது முன்னாடி வருது? பிராக்டிஸ் இல்லையா? பிராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். வரிய நன்னா பாருங்க. ஈட் வாட் யூ குக் எது முன்னாடி வருது? இல்லை, இப்போ நீங்கள் தளிகை பண்ணிட்டு தானே சாப்பிடுவேள். ஈட் வாட் யூ குக்னா வாட் கம்ஸ் ஃபர்ஸ்ட்? குக், அப்புறம் ஈட் வருது. ஆனால் நம்ம சென்டென்ஸ் எழுதும்போது ஈட் வாட் யூ குக்னா தோ த வேர்ட் ஈட் மே கம் ஃபர்ஸ்ட், ஸ்டில் த ப்ராசஸ் ஆஃப் குக்கிங் கம்ஸ் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் ஈட்டிங் வருது இல்லையா? ஈட் வாட் யூ குக்னா குக் பண்ணிட்டு அதை பண்ணதை சாப்பிடுங்கோ. ஈட் வாட் யூ குக். ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச்னா என்ன சொல்லி வச்சிருக்கா? இது முன்னாடி வரணுங்கிறா? இல்லை, அந்த வரியை பாருங்க நன்னா. இப்போ ஈட் வாட் யூ குக்கில் என்ன வருது சுவாமி முன்னாடி? திரும்பி நம்ம அதிலே சுற்றிட்டு இருக்கோம். இது என்ன? ஈட் வாட் யூ குக்கில் எது முன்னாடி வருது? நீ சொல்லு. குக், அப்புறம் தான் ஈட் வருது. ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச்சில் எது முன்னாடி வரணும்? ரூல் படி ப்ரீச். நீங்கள் சொல்கிறது கரெக்டு, நீங்கள்லாம் பாரதியர்கள் கரெக்டாக சொல்கிறீர்கள். ஆனால் கிராமர் படி ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் அப்படின்னா ப்ரீச் தான் ஃபஸ்ட்டு பண்ணணும், அப்புறம் தான் ப்ராக்டிஸுங்கிறாப்புல வருது. இது விதேசியர்கள் நமக்கு சொல்லி வச்சுது. இங்கிலீஷ் பீரியட்ல என்ன சொல்லி வச்சானா ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச். அவளுக்கு தெரியல பாரத பூமி அப்படி கிடையாது. ப்ரீச் வாட் யூ ப்ராக்டிஸ். நம்ம என்ன கடைப்பிடிக்கிறோமோ அதை ப்ரீச் பண்ணு. நான் உலகத்துக்கு முழுக்க ப்ரீச் பண்ணிவிட்டு அப்புறம் மெதுவாக நான் சொல்கிறேன் வச்சுக்கோ, திருடக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன், ப்ரீச் பண்ணிடுறேன். 4 நாள் கழித்து பார்த்தா எங்கேயோ ஒன்று திருடின்னு இருக்கேன். சுவாமி நீங்கள் தானே போன தடவை உபன்யாசம் பண்ணேன்னா நான் ப்ரீச் தான் பண்ணுவேன், ப்ராக்டிஸ் பண்ண மாட்டேன். என்னைக்காவது ஒரு நாள் பண்ணுறேன்னு சொன்னால் தப்பு. அதனால் நான் முதல்ல திருடாமல் இருந்து ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ப்ரீச் பண்ணணும். கரெக்டா? அதே மாதிரி நமக்கு ஆச்சாரியர்கள் தாங்கள் முதல் சொல்லுவதை கடைபிடிக்க வேண்டும். ஸ்வயம் ஆச்சரதி இதி ஆச்சாரியா. சொல்லுவதை தான் கடைபிடித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். சந்தஹா திக்கு. அடுத்தது கிம் உதகம் புரோக்தே. எது வாட்டர் அப்படின்னு கேட்கிறார். ஜலம் ஆகாசம். தண்ணீருக்கு அந்த ஒன்றிணைமை தன்மை உண்டு. இஃப் யூ ஆட் சால்ட் டு வாட்டர் யூ cannot see where the salt is. உப்பு அதோட கரைஞ்சு போய்டுறது. அதே மாதிரி அத்தனையும் பிரம்மத்துக்குள்ள போகிறது. ஆகாசம்ங்கிறது பிரம்மம், அதனால ஜலம்ங்கிறதே ஆகாசம். நேற்று ஒரு வேளை வரலன்னு வச்சுக்கோங்க, இந்த உபன்யாசத்துக்கு கொஞ்சம் கஷ்டம் இருக்காப்புல இருக்கும். கவலைப்பட வேண்டாம், இல்லை யூடியூப்ல அப்புறம் வரும் பார்த்துக்கலாம். இல்லாட்டா பல பேர் நோட்ஸ் எழுதிட்டு இருக்கா, அவள் தான் ஃபோட்டோ காப்பி எடுத்துன்னு போயிடுங்க. அவ்வளோதான், ரொம்ப நல்லா எழுதுறா. அதனால கிம் அன்னம். எது அன்னம் அப்படின்னு கேட்டால் கௌர் அன்னம். நமக்கு இருக்கக்கூடிய சென்சஸ், ஐம்புலன்கள், அதுதான் அன்னம். அடுத்தது கிம்ச வை விஷம். எது விஷம்? பாய்சன். சொல்றார் பிரார்த்தனா விஷம், பேராசை விஷம். இப்படிலாம் சொல்லிட்டு இருக்கார். பாவம் அவருக்கு தெரியல நம்ம எல்லாம் வரோன்னு பின்னாடி. அதனால ஸ்ராத்தஸ்ய காலமாக்கியாகி. முன்னோர்களுக்கு நாம் ஸ்ராத்தம் செய்வதற்கு உரிய காலம் எது? கற்றவோர், வேதத்தின் அர்த்தம் கற்றவோர்வன் நம் இல்லத்துக்கு தேடி வரும்போது அதுதான் ஸ்ராத்தம் செய்யும் வேளை. அடுத்தது அப்புறம் சொல்றது யக்ஷன், போ நீ குடிச்சுட்டு போங்கிறது. சொல்றது ததஹா பிப ஹரஸ்வச்ச. நீ குடிச்சுட்டு போ. அவர் போல, ஏன்னா இன்னும் 4 பேர் இருக்காளே காப்பாத்திட்டு போ. அதனால சொன்னார் கதம் வா யக்ஷமன்யசே. மேல கேளு யக்ஷா. அடுத்தது கேட்கிறார் தபஹா கிம் லக்ஷணம் புரோக்தம். தபஸுக்கு எது லட்சணம்? தபஹா ஸ்வதர்ம வர்த்தித்வம். நாம் நம் டியூட்டியை, ஒர்க் இஸ் வர்ஷிப். பல பேர் பார்த்தேன்னா சொல்லுவா, சுவாமி காலங்கார்த்தால போகிறேன், போயிட்டு வேலை பார்க்குறேன், ஒழுங்காக அவள் கொடுக்குற சம்பளத்துக்கு வேலை பார்க்குறேன், பார்த்துட்டு எந்த விதத்திலும் டேபிளுக்கு மேலேயோ டேபிளுக்கு கீழேயோ ஒன்றும் வாங்கிறதில்லை, சொல்கிறத பண்ணிவிட்டு க்ளீனாக வரேன். எனக்கு அதனால் ஸ்ரீரங்கத்தில் சேர்த்தியை சேவிக்கிறதுக்கு நாழி இல்லைன்னு சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு நிச்சயமாக ஸ்வதர்மத்தை கடைப்பிடிக்கிறாருன்னு அர்த்தம். நம்ம தர்மத்தில் வாரத்தில் ஒரு நாள் சென்றே செல்ல வேண்டும் அப்படி கிடையாது. அவரவர்கள் தங்கள் கடமையை செய்தாலே போரும், அது தபஸ். ஓஹோ கோவில் போக வேண்டாம்னு சொல்லல, போக வேண்டாம்னு சாஸ்திரம் சொல்லலை. ஃபர்ஸ்ட் யூ டூ யுவர் டியூட்டி, தென் யூ கேன் ஆல்வேஸ் டூ த எக்ஸ்ட்ரா திங்ஸ். கோவில் இப்போது
ஒரு குழந்தை போகிறது, ஹயக்ரீவ ஸ்தோத்திரம் சொல்கிறது. இப்போ ஹயக்ரீவர் தேசிகன் காலத்துக்கு அப்புறம் ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டார். எப்படி குருவாயூரப்பனுக்கு அனந்தராம தீட்சிதர் பப்ளிக் ரிலேஷன்ஸ் ஆஃபீஸரோ, ஹயக்ரீவருக்கு சுவாமி வேதாந்த தேசிகன் ஆஃபீஸர் அட்வர்டைஸ் பண்ணிட்டார். ஞானானந்தமயம் தேவம் நிர்மல ஸ்பட்டிகாக்கிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் உபாஸ்மஹே. திருவஹீந்திரபுரத்துக்கு அடியேன் வருஷம் சின்ன வயசுலேருந்து போயிட்டு இருக்கேன். இப்போ பார்த்தா ஒரு அண்மை 15 வருஷத்தில் பார்த்தா கியூ மலையிலேருந்து ஆரம்பிச்சு ஔஷதகிரியிலேருந்து ஆரம்பிச்சு கட்டிலம்ங்கிற நதி வரைக்கும் போயிட்டு இருக்கு. அவ்வளோ பெரிய கியூ. பெண்ணை வைக்கிறா, நோட்டை வைக்கிறா, ஸ்கேலை வைக்கிறா, ஷார்ப்னர் வைக்கிறா, எல்லாம் ஹயக்ரீவர்கிட்ட வச்சுட்டு ஹயக்ரீவர் ஒரு ஸ்டேஷ்னரி ஷாப்பே அங்கே வச்சுட்டு இருக்கார். அதனால அங்கே என்ன இரேசர் எல்லாம் வச்சுட்டு வரா. இப்போ பாருங்க, பிள்ளைய அம்மா கூட்டுன்னு போயாச்சு. இப்போ பிள்ளை வருதாத்துக்கு, அம்மா நான் ஹயக்ரீவரை சேவிச்சுட்டேன், படிக்கவே வேண்டாம்னு சொல்லித்தானே. ஹயக்ரீவர் ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? நம்ம படிக்கிறத படிக்கணும். நிச்சயமா அதுக்கும் மேல பகவானுடைய கருணைன்னு ஒன்று இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், நம்ம படிச்சுட்டு போறோம், ஆனா படிச்சுட்டு போனா எல்லாம் ஞாபகம் இருக்கணுங்கிறது இல்லை. அது எப்போ ஞாபகம் வரும்னா எல்லாம் முடிச்ச ஒன்று ஞாபகம் இருக்கணும். எக்ஸாம் ஹாலில் வெளில வருவோம் பாருங்க, ஐயோ அதுக்கு அப்படி எழுதியிருக்கணுமோன்னு தோணும். அப்படின்னா என்ன? படிச்சது நம்ம முயற்சி, ஞாபகம் நம்ம மனசுல தங்கிறதுங்கிறது பகவானுடைய அருள். அதனால இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் டூ, அவர் எஃபர்ட்ஸ் ஆஸ் வெல் அஸ் த லார்ட்ஸ் பிளெஸ்ஸிங்ஸ். அந்த காலத்தை வேடிக்கை கொண்டு சொல்லுவா, மரத்தை சுத்தி ஒருவள் அடிவயிற்றை தடவி பார்த்தாள். அதாவது குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கக்கூடிய ஒரு பெண்ணு மரத்தை சுத்தி தான் வரும்னா அது எப்படி வரணுமோ அப்படிதான் வரும். ஆனா மரத்தை சுத்தினால் அந்த மரத்தினுடைய அனுகிரகம் கிடைக்கும். நமக்கு வச்சிருக்காள் அரச மரத்துக்கு ஒரு அனுகிரகம் உண்டு, அதே மாதிரி வேப்ப மரத்துக்கு ஒரு அனுகிரகம் உண்டு. அத்தனை அனுகிரகமும் சுத்தினால் வராது, சுத்தினால் ஒரு பங்கு நாம் முயற்சி எடுக்க வேண்டும். அதனால இந்த இடத்துல சொல்றார், தபஹா ஸ்வதர்ம வர்த்தித்வம் கோதமஸ்ச பிரகீர்த்திதா. எது தமம் என்று கேட்டால் சொல்றார், மனசோ தமனம் தமஹா, மனசை கண்ட்ரோல் பண்றது தமம் அப்படிங்கிறார். க்ஷமாச்சகா பராப்ரோக்தா. எது க்ஷமை? க்ஷமா துவந்த்வ சகிஷ்ணுத்துவம், இரட்டிப்பை சமாளிப்பது தான் க்ஷமா. அதனால சுகதுக்கங்களை சமாளிப்பது க்ஷமா. க்ஷமான்னு இன்னொரு அர்த்தம் என்னன்னா பொறுமைன்னு அர்த்தம். க்ஷமையா பிருத்திவி சமஹா. நான் ராமரை பார்த்து வால்மீகி, ஏன்னா பூமாதேவிக்கு இருக்கக்கூடிய பொறுமை என்கின்ற குணத்தோடு கூடியவர் ராமர். இப்போ பூமாதேவிக்கு பொறுமை இருக்கான்னு முதல்ல கேள்வி. நம்மளை தாங்குறாளே, isn't that a better example? நம்மளை தாங்குறா. நம்ம என்னெல்லாம் பண்ணுறோம், போர்வெல் போடுறோம் அவள் தலையில் வச்சு. யோசிச்சு பாருங்களேன், பூமாதேவியுடைய தலையில் நன்னா ஒரு 1/2 அடிக்கு போர்வெல் போட்டு. அதுவும் அந்த காலத்தில் வேலுக்குடி கிருஷ்ணன் சுவாமியுடைய அப்பா வரதாச்சார் சுவாமி உபன்யாசம் சாதிப்பார். அவர் வேடிக்கையாக சொல்லுவார், கோயம்புத்தூரில் இவனாவது ஒருத்தன் கணத்தில் விழுந்துட்டான்னு வச்சுங்க, விழுந்துட்டியான்னு கேட்டால் விழுந்துட்டே இருப்பேன் மானம் அப்படி சொல்லுவா. என்ன அவ்வளோ ஆழம் இருக்கும்பா, எனக்கு தெரியல அவ்வளோ ஆழமாக கோயம்புத்தூரில் கிணறுலாம். அதனால் எங்கள் ஊரில் பெங்களூரில் ஆழம் தான், என்ன 2500 feet above the sea level, அவ்வளோ டீப்பாக போடணுமா இருக்குது. அத்தனை டெப்த்தாக நம்ம போர்வெல் எங்கே போடுறோம்? பூமாதேவியுடைய தலையில். யோசிச்சு பாருங்களேன், நம்மள யாரோ ஒருத்தர் ட்ரில் பண்ணுறா. இந்த எப்பாவது ஸ்கல்லெல்லாம் ப்ராப்ளம் வந்துட்டானே ட்ரில் பண்ணி எடுத்து தான் உள்ள ஆப்ரேஷன்லாம் பண்ணுறதா கேள்வி. அதே மாதிரி நம்ம தலையில் பண்ணால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அத்தனையும் தாங்கின்னு இருக்கா பூமாதேவி. பூமாதேவியின் அம்சமே ஆண்டாள். ஆடி மாதம்னா அவதானே எமக்காகவன்னோ ஆண்டாள் அவதரித்தாள்னர் மணவாள மாமுனிகள். அதனால அப்பேற்பட்ட ஆண்டாளுடைய மாசம். அதனால அந்த க்ஷமான்னு சொன்னால் ரெண்டுத்தையும் தாங்கக்கூடிய தன்மை. காச்சஹ்ரீஹி பரிகீர்த்திதா. இதெல்லாம் ரிவிஷன் தான். பல பேர் என்ன இவ்வளோ வேகமாக போகிறான்னு நினைக்க வேண்டாம். வாட் எவர் ஹஸ் ஹேப்பன் டில் எஸ்டர்டே, இதுவரை அது ரிவிஷன். அதனால காச்சஹ்ரீ பரிகீர்த்திதா. ஹ்ரீர் அகாரிய நிவர்த்தத்வம். அதாவது எது வெட்கம்? வெட்கம்னு கேட்டால் ஒரு துஷ்ட காரியத்தை செய்வதற்கு பூர்வமாக வரக்கூடிய ஒரு சிறு எண்ணம். அது திருட்டுத்தனம் பண்ணுறவாளுக்கு கேட்டேன்னா, திருடனுக்கு கூட திருட்டு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெக்கம் வரும்பா. நம்ம பார்த்தது இல்லை, பக்கத்தில் இருந்து அனுபவிச்சிருக்கேன். எப்படின்னா, அதாவது திரௌபதி வஸ்திராபகரணத்தில் எப்படி பகவான் நினச்சான்னு நிறைய உபன்யாசம் சொல்லி கேட்டிருக்கேன். காலக்ஷேபம்லாம் பண்ணுவா, அதெல்லாம் ஒன்றும் புரியாது. இது இப்படிலாம் கஷ்டப்பட்டா போல இருக்கு, அது சாதாரணமாக நினச்சிட்டு இருந்தேன். பாம்பேயில் நான் வேலை பண்ணும்போது 2011 2010 அப்போ ஃபஸ்ட் இயர் போனஸ் வந்தது. ஏதோ 10,000 11,000 வந்தது. அப்போ தான் இந்த செல்லில் டுவெல் செல்லுன்னு ஒன்று வச்சுருந்தான். துவயம், அதாவது ரெண்டுத்தையும் நீங்கள் போட்டுக்கலாம். ஒரு சிம்மு போட்டாலே பேசுகிறதுக்கு ஆள் இல்லை, அதனால் 2 சிம்மு போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சி அந்த செல்லை வாங்கி, அது என்ன பிராண்டு ஞாபகம் இல்லை, காட்ரேஜோ ஏதோ ஒன்று. அதனால் அதை வாங்கி அதில் 2 சிம் இன்னும் 2வது சிம் வாங்கினோம். ஒரு சிம் இருக்குது, அதில் போட்டுவிட்டு ரொம்ப பளபளான்னு இருக்குது. அதில் கலர் எல்லாம் போட்டு இல்லை ஃப்ளாப் எல்லாம் போட்டு நான் அதை பாக்கெட்டுக்குள்ளே வச்சு. அப்போது பம்பாயில் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல, அடியேன் இருந்த இடத்துக்கு மாத்துங்கான்னு பேர். மதங்க மகரிஷி வாழ்ந்த இடம்னு சொல்லுவா. அதனால் மதங்க மாத்துங்க மாட்டுங்கா அப்படின்னு எடுத்து மாட்டுங்கால இருந்தேன். வேலை பார்த்தது சாக்கினாக்கான்னு அந்தேரி பக்கத்தில்.
ரொம்ப பாவம் பண்ணியிருந்தா அந்த இடத்துல வேலை பார்ப்பா. ஏன்னா அந்த இடத்துல பூர்வ ஜென்மத்தில் பாதி பாவம் நான் கழிச்சாச்சு அங்கே. அதனால் அங்கே போயிட்டு வரதுக்கே அவ்வளோ நாழி ஆகும், அவ்வளோ பொல்யூஷன். அத்தனை நம்ம லங்ஸ்குள்ளே போய், அதாவது வைகுண்ட கோபுரங்கள் குறுகினர்னர் ஆழ்வார். அதாவது இங்கேருந்தே அவருக்கு வைகுண்டம் தெரிஞ்சுதுன்னார். இன்னும் கொஞ்சம் வருஷம் இருந்ததுதான் வைகுண்டம் நம்மக்கிட்ட வந்திருக்கும். அதனால் சரி ஒரு நாள் இந்த செல்லெல்லாம் வாங்கி இது ஆஃபீஸில் காத்தால எல்லாருக்கும் காமிச்சு. ஏன்னா அது மனிதர்களுடைய இயல்பு இல்லையா? நம்ம வஸ்து வாங்கினா இன்னொருத்தர் காமிப்போம். ரெண்டு எண்ணம், ஒன்று நம்ம சந்தோஷப்படுவதற்காக, இன்னொருத்தர் பொறாமப்படுறதுக்காக. நான் கேன்டீனில் உட்காந்து சாப்பிடுவோம், எல்லாரும் ஒன்றா தான் உட்காந்து சாப்பிடுவோம். அப்போது என்னோடய ஃப்ரெண்டு, ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட், ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் என்னோடவன், நிஜமாகவே சொல்கிறேன், நிஜமாக இன்றைக்கும் அவனோட டச் இருக்குது. அவன் வேணுன்ட்டு என்ன பண்ணுவான், அது வந்து அது என்ன 65 என் எதிர்க்க எடுத்துன்னு வருவான். எடுத்துன்னு வந்துட்டு சாப்பிடுவான். ரொம்ப நன்னா இருக்குது, நீ இதெல்லாம் மிஸ் பண்ணுற வாழ்க்கையில் அப்படிமா. அதாவது என்னென்னா, அவன் சாப்பிட்றத பார்த்துட்டு நான் கொஞ்சம் பொறாமப்படுவேனோன்னு அவனுக்கு எண்ணம். அதனால் திரும்பி கொண்டு நான் என் செல்லை காமிச்சுட்டேன். அவன் செல்லுக்கு என்ன கண்ணு போட்டானோ தெரியல. அன்னைக்கு சாயங்காலம் பஸ்ஸு ஏறினேன் சாக்கினாக்கால. அதாவது திரௌபதி எப்படி தேசதா சவித்ர மண்டலின்னு அப்படி நின்னேன். ஏதோ ஒரு 20 கிராம் உடம்புல குறைஞ்சாப்புல இருந்தது. அப்புறம் பைக்குள்ளே கையை விட்டால் கை தான் இருக்குது, செல்லை காணும். நம்ப மாட்டேள், செல்லு போன உடனே நம்ம சரீரத்தை விட்டு ஆத்மா போனாப்புல ஒரு, ஏன்னா அத்தனையும் அதில் இருக்குது. நம்ம வீட்டு ஃபோன் நம்பர், நம்ம பேங்க் அக்கௌண்ட் நம்பர், பாஸ்வேர்டு, என்னென்னவோ அதில் இருக்குது. அது என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இறங்கினேன், அப்படி துடித்தேன், இப்படி துடித்தேன். எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஒரு வஸ்து நம்மளை விட்டு போயிட்டா நமக்கு அந்த துக்கம் வருகின்றதல்லவோ. இதே அதுதான் சொன்னேன், திருட்டுத்தனம் செய்வதற்கு பூர்வம் திருடனுக்கு கூட வெட்கம் உண்டு. அது எனக்கு தெரியல, நான் வந்து விக்டிம் ஆயிட்டேன் இல்லையா? அவர் எப்படி இருந்திருப்பாரு எனக்கு தெரியாது. அதெல்லாம் சிசிடிவி கேமராலாம் இல்லை பஸ்ஸுக்குள்ளே. இப்போ ஒரு வேலை பண்ணி வச்சிருக்காளோ என்னவோ. ஆனால் அது ஹ்ரீஹிங்கிறார். பரம பாகவத மௌனி வரச சிவி பாகர சனக சனந்தன தீஷ சுரகிம் புருஷ கனக கஷிபு சுத நாரத தும்புரு பவன சூனு பாலச்சந்திரதர சுக சரோஜ பவ భూసురవరులు పరమ పావనులు ఘనులు శాశ్వతులు కమల భవ సుఖము సదానుభవులుగా ఎందరో మహానుభావులు. As I'm speaking these divine lines of Sri Tyagaraja Swami, I've received the very divine Onavil of Thiruvananthapuram. This is going to be a grand, a mega Natya production titled Endaro Mahanubhavulu, a festoon of the devout. We have chosen the inspiring events from the lives of 14 Acharyas, Mahans, who have trod Bharata Bhumi. Doddacharya, Adishankaracharya, Vedanta Deshika, Muthuswami Dikshita, Potana, Jayadeva, Andal, Mirabai, Kamban, Tirumalizai Piran, Bhadrachala, Ramadasu, Goswami, Tulasidasa, Purandaradasa and Tukara. We have strung it together into a beautiful dance production that is primarily Bharatanatyam based with movements of Odissi, Ghumar and Mohiniyattam, which is going to be multilingual as well, with lines chosen from Sanskritam, Marathi, Braj Bhasha, Rajasthani, Telugu, Kannada, Tamil, so many languages put together. I've had the opportunity to work with dancers, Natya gurus of great repertoire in the last 15 years. This is an opportunity for me to have curated the production, to have done the storyboard and narrate the production in English. The choreography is by the very famous revered Kalaimamani Srimati Anita Guha. The music is by the great grandson of Subramanya Bharati, a Sangeet Natak Academy awardee, Dr. Rajkumar Bharati. And the soundscape design is by Sri Sai Shravanam, one of the contributing engineers to the award-winning Life of Pi movie. We have all come together to present this grand production Endaro Mahanubhavulu in your city. On the 26th and on the 27th of September at the Prestige Center of Performing Arts in Bengaluru, we are presenting this production. On the 3rd and the 4th of October, we are doing it at the Naradagana Sabha in Chennai. On the 1st of November, we are doing it at the Fine Arts Society Chembur in Mumbai. And on the 29th of November at Kamani Auditorium in Delhi. Tickets are flying off the shelves. Please be present, buy your tickets and be with your family to watch this, I would say, once in a lifetime event. We are extremely thankful to the title sponsor, to the event sponsor, to the associate sponsors,
and to those hands who have supported us. To the all of you, thank you. To the all of you, Vandanamulu. Please be present. Namaskar. அடுத்தது கிம் ஞானம் புரோட்சியதே ராஜன். எது ஞானம்? ஞானம் தத்வார்த்த சம்போதா. 3 தத்துவங்கள், அச்சித்து சித்து ஈஸ்வரன், தத்வத்ரயமாகிய இந்த தத்வத்ரய ஞானமே ஞானம். கஹா ஷமஸ்ச பிரகீர்த்திதா. எது பீஸ்? ஷமச்சித்த பிரசாந்ததா, பீஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறா இல்லையா. அதாவது பீஸ் அப்படின்னா ஆங்கிலத்தில் 2 ஸ்பெல்லிங் நீங்கள் எழுதலாம். PEACE, PIECE. இவர் எந்த பீஸை சொல்கிறாருன்னு நமக்கு தெரியாது. ஏன்னா ஒரு பீஸ் இஸ் அன் அப்ட்ராக்ட் நவ், அதாவது சொல்ல முடியாத தன்மை. ஆங்கர், பீஸ். பீஸ்னா நிம்மதி. அதை நீங்கள் எப்படி இப்போ பீஸை வரைஞ்சி காமினா எப்படி காமிப்பேள்? காமிக்க முடியாது இல்லையா. அதனால இதெல்லாம் அப்ட்ராக்ட் நவுன். PIECEனா அது காமன் நவுன் ஃபார் அ ஃப்ராக்மெண்ட், அ பீஸ் ஆஃப் அ கேக். அந்த மாதிரி இப்போ நீங்கள் இந்த பீஸை சொல்கிறாருன்னா கான்டெக்ஸ்ட்டை வச்சு கண்டுபிடிப்பேள். ஐ வாண்ட் பீஸ் அப்படின்னா நிச்சயமாக PEACE. கிவ் மீ அ பீஸ், PIECE. இப்போ இந்த PEACE இல்லைன்னா we will be in pieces. give me a piece of peace. நிம்மதியில் ஒரு பீஸ். எப்படிலாம் நம்ம வார்த்தையோட விளையாடலாம் பாருங்க. வார்த்தையோட விளையாடுறான்னு சொல்றதை விட இந்த பீஸுங்கிறது கிடைக்கிறது அவ்வளோ கஷ்டமா. அதனால சொல்றா இந்த இடத்துல சமச்சித்த பிரசாந்ததா. தயாச்சகா பராப்ரோக்தா. எது உயர்ந்த தயா, எது உயர்ந்த கருணை? சொல்ற தயா சர்வ சுகைஷித்வம், எல்லோரும் சுகமாக வாழ வேண்டும். நேத்தே சொன்ன சனாதன தர்மம் ஒன்றுத்துல தான். சவுதி அரேபியாவில் இருக்கிறவனும் சந்தோஷமா இருக்கணும், அண்டார்டிகாவில் இருக்கிறவனும் சந்தோஷமா இருக்கணும், பூட்டான், இந்தியா, சைனா ட்ரை ஜங்ஷன்ல இருக்கக்கூடியவனும் சந்தோஷமா இருக்கணும் இல்லையா. சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து, ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் நியாயேன மார்கேண மஹீஷாஹ கோபிராமணேபிய சுபமஸ்து நித்யம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. அத்தனை பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நினைக்கிறோம். நமக்கு அர்த்தம் தெரியறதில்ல, அதனால சொல்றதில்ல. ஒருவேளை அர்த்தம் தெரிஞ்சா சொல்லாமலேயும் இருப்போம். இதுன்னு சர்வே ஜனா சுகினோ பவந்துலாம் இருக்குது. அந்த இடத்த மட்டும் கொஞ்சம் மறைச்சு இந்த பாட்டுலேயே என்ன ஆகிடும், பல இடங்களில் பாடுறவாளுக்கு ஒன்றும் அந்த உச்சரிப்பு சரியா இல்லைன்னு வச்சுங்கோ, அது கொஞ்சம் நெழுகலாக போயிடும். அது என்னன்னு தெரியாது அவருக்கு. இன்னொன்றும் அதை சமாளிக்கிறதுக்கெல்லாம் வழி உண்டு. இப்போ உபன்யாசத்தை அப்படி நான் பண்ணவே முடியாது, அவளுக்கு அட்வான்டேஜ் இருக்குது, எனக்கு அதுவும் முடியாது. நடுவில் மறந்துக்கிறது போயிட்டு மறந்து போயிட்டேன், நான் உண்மையை ஒத்துக்க வேண்டியது தான். அதனால் இந்த வார்த்தைகள் இருக்கு பாருங்க, அந்த வார்த்தைகளின் சேர்த்தி இந்த இடத்துல சொல்றார் தயா சர்வ சுகைஷித்வம், எல்லாரும் சுகமாக வாழ வேண்டும் என்று நினைத்தல். அடுத்தது கிம் ச ஆர்ஜவம் உதாகிருதம். எது ஆர்ஜவம்? ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட்னஸ். ஆர்ஜவம் சமச்சித்ததா. சொல்றார் ஈக்குவல் டிஸ்பொசிஷன் ஆஃப் த மைண்ட், எல்லாத்தையும் சமமாக பார்க்கக்கூடிய தன்மை. அடுத்தது கஹா சத்ருர் துர்ஜயா பும்சாம். எந்த சத்ருவை ஜெயிப்பது கடினம்? அந்த காலத்து ராஜாக்கள்லாம் இருந்த அஜாத சத்ரு, அவருக்கு சத்ருவே கிடையாது, இருந்தாலும் அவர் யாருமே அவரை ஜெயிக்கவே முடியாது, அப்பேற்பட்டவாள்லாம் இருந்தா. யார் நமக்கு சத்ரு? குரோதா சுதுர்ஜயா சத்ரு, கோவத்தை ஜெயிக்கிறது கஷ்டம். அடுத்தது கஷ்ட வியாதிர் அனந்தகா. எது முடிவே இல்லாத ஒரு வியாதி? சொல்றார் லோபோ வியாதிர் அனந்தகா. இன்னொத்தரை பார்த்து பொறாமைன்னு இருக்கு பாருங்க, அது முடிவே அடையாது. எதை வச்சுன்னு சொல்றார் தர்மபுத்திரர்? துரியோதனனை வச்சுன்னு சொல்றார். அவனுக்கு எவ்வளவு சுகம் இருந்தாலும் இவாளுக்கு ஒரு சிறு பூமி கிடைச்சுடுத்தான பொறாமப்படுறானே. அடுத்தது கீத்ருஷ்ச ஸ்மிருத சாது. ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளம் யாது? சர்வபூத ஹித சாது, எல்லோருக்கும் நல்லது நினைப்பவனே சாது. அசாதுஹு கீத்ருஷ ஸ்மிருதா. அசாதுனா யாரு? அது மாத்தி 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 டெஸ்ட் பண்ணி கேட்கறது. அப்போ உடனே சொல்றார் யுதிஷ்டன், அசாதுர் நிர்தயா ஸ்மிருதா. தயை இல்லாதவனே அசாது. கோ மோகா புரோட்சதே ராஜன். எது மோகம்? மோகோஹி தர்மமூடத்வம். எவ்வளவு தடவை உபன்யாசம் கேட்டாலும், எவ்வளவு தடவை உபன்யாசம் சொன்னாலும், அது என்ன சுவாமி தர்மம் தர்மங்கிறாரேன்னு நமக்கு கொஞ்சம் தோன்றது பாருங்க. அப்படின்னா கேட்கும் போது நமக்கு கேட்கணுங்கிற அவா நம் ஹிருதயத்தில் பிறக்கவில்லைன்னு அர்த்தம் இல்லையா. பகவத்கீதை கேட்கணும், எவ்வளவு தடவை பகவத்கீதை கேட்டாலும் புதுசாக கேட்குற மாதிரி தான் இருக்கும். யோசிச்சு பாருங்க, அது எவ்வளவு சொன்னாலும் இது சாங்கிய யோகம் பர், ஸ்தித பிரக்ஞன் பர், ஒரு அத்தியாயமாக சொல்லின்னு வருவார். என்ன சுவாமி இது மாதிரி கேட்டாப்பிலேயே இருக்கே, ஆனால் கேட்காத மாதிரியும் இருக்கும். ஆஸ் தோ அப்படின்பா. அத்வைதத்தில் மாயான்னு சொல்லும்போது சதசத் விலக்ஷணம் சொல்ல ஆஸ் தோ அப்படின்பா. இருக்காப்புல இல்லை, இல்லைங்கிறாப்புல இருக்கு. அது மாதிரி கேட்டாப்புல இருக்கு ஆனால் இல்லை, அதே மாதிரி இருக்குமாம் தர்மமூடத்வம். அடுத்தது கஷ்டமான பிரகீர்த்திதா. எது மானம்? மானஸ்துவ ஆத்மாபிமானதா, ப்ரைடு.
இந்த அரகன்ஸ், ஈகோ, அதாவது என்ன அவர் சொல்லலை, என்ன அவர் கூப்பிடலை. இப்போ ஒன்றுமே இல்லை, உபன்யாசத்துக்கு போயிருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், தெரு வழியாக நான் போகிறேன், ஒருத்தரை பார்க்குறேன், நான் 5 நாளாக நடந்துட்டுருக்கு, உங்களால் முடிஞ்ச அன்னைக்கு வாங்கோ, வரலாம், கூப்பிடல அவர். என்ன உபன்யாசத்துக்கு வீடு வீடாக போய் உட்காந்துட்டு வாங்க உபன்யாசம், நீங்கள்லாம் கட்டாயமாக வந்து இலை போடுவா, சாப்பிட்டுட்டு போங்க, இப்படியா உட்காந்து உபன்யாசத்துக்கு கூட்டுருப்பா. உபன்யாசம் ஞான யஜ்ஞம்ங்கிறது ஓப்பன் ஃபார் ஆல். ஹிந்து மதத்துக்காரா மட்டும் வரணுங்கிறது இல்லை, எல்லா ஊர்லேயும் எப்படி ரூலோ தெரியும். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்றுமே இல்லை. நான் 6 மாதம் லாய்ட்ஸ் ரோட்டில் இருந்தேன், மெட்ராஸில் ராயப்பேட்டாவில் அவ்வை சண்முகம் சாலை, அதில் இருந்தானே அது இது வந்தது, என்னது அவ்வை சண்முகி. அதனால் அந்த அவ்வை சண்முகம் சாலையில் இருந்தேன். அங்கே இருக்கும்போது அப்புறம் பெங்களூர் மறுபடியும் போயிட்டேன். அங்கே இருந்தபோது என்ன எடுத்து சாப்பிட்டேன் ஒரு நாள், கொஞ்சம் அளவுக்கு விஞ்சி சாப்பிட்டுட்டேன். ஏன்னா ஆயுர்வேதம் என்ன சொல்கிறது, ஹிதமித போஜனம், 2 குவாலிட்டிஸ் சொல்கிறது. ஒன்று போஜனம் ஹிதமாக இருக்கணும், மிதமாக இருக்கணும், நல்லதாக இருக்கணும், நியூட்ரிஷியஸாக இருக்கணும். அது பிரம்மாவுடைய சிருஷ்டியில் ஒரு பண்டம் உண்டு. அது எப்படின்னா, நீங்கள் அந்த மாவை போட்டு நல்லா பூரி மாதிரி ஆக்கி அதில் சின்ன சின்ன பூரியாக போட்டு பொரிச்சு வச்சுருந்தேன்னா ரோட்டில் அவன் பூரியாக வச்சுக்கிறான். அதில் ஜலம், அது எப்பேற்பட்ட ஜலமாகவும் இருக்கலாம். அது என்ன சுத்தம் தான் பண்ணணும், என்ன ஜலம் அது, பச்சை மாமலை போல் மேனின்னு அதில் எல்லாம் கலந்து அவருடைய முயற்சியான, அவர் உழைக்கிறாரோன்னு அதில் வேர்வையும் கலந்து அதை நன்னா அவருடைய சட்டாபட்டல பீஷணே நிருசிம்மாவதாரத்தில் எப்படி பகவான் நகத்தை பயன்படுத்தினாரோ அது போல் ஒரு நகத்தால் இப்படி உடைப்பார், அதுக்குள்ளே கொஞ்சம் இதை சேர்ப்பார், அவருடைய முக்கி எடுப்பார், அது உடனே கரைவர் வங்கக்கடல் கடைந்த மாதவனை. அது போட்டு நீங்கள் ஆற்றுல தோசை பண்ணி போடுறேன். வாட் இஸ் திஸ் தோசா, போரிங். பல பேர் மாவு அரைச்சி ஆற்றுல பண்ணுவா, பல பேர் ரெடிமேடாக, இப்போ தோசை மாவே ரெடிமேடாக வந்துடுது. உங்கள் ஊரில் வந்திருக்காது, மெட்ராஸ்லாம் தாயார் ஹேமா மாமின்னு யாரோ பண்ணிட்டு இருக்கா. அதனால் அதை போர் அடிக்கிறது. அதனால் பானிபூரி, பூரிக்கு நடுவில் அது பானி. ஏன்னா நாராயணனே என்ன, நாராயணா மயனம், ஜலத்தில் இருப்பவன் நாராயணன், அது பூரியும் அதில் தானே இருக்குது. அதனால் போட்டு முக்கி அதில் கொடுக்குறாரு. சாப்பிட்டா பிரமாதமாக இருக்குது சுவாமி. அதை சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அவரும் கொடுத்துட்டே இருக்கார். அவருக்கு என்ன பிஸ்னஸ், ஒரு பூரிக்கு 5 ரூபா வச்சுருந்தா அதை பிள்ளை 100 ரூபா வச்சுருந்தா 50 பூரி சாப்பிட்டுட்ருக்கு. அடுத்த நாள் என்ன அப்படின்னா, பக்கத்துலேயே ஏதோ ஒருத்தர் சொன்னார், ராம்நகர் இஸ் பெஸ்ட் பிளேஸ் சார், சுத்தி ஹாஸ்பிட்டல்னர், ஏதோ இடத்துல போய் அட்மிட் ஆகிட வேண்டியதான். அதனால் சாப்பிடக்கூடிய சாப்பாடு நியூட்ரிஷியஸாக இருக்கணும். 2வது அளவோடு சாப்பிட கற்றுக்கணும். அது அந்த அளவு தான் நமக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதில் நமக்கு பெரியவாள்லாம் ஒரு ஸ்டாண்டர்டாக ஒன்று சொல்லுவா, இது கல்லையும் ஜீரணிக்கக்கூடிய வயசு. சாப்பிட்டு பாருங்களேன் கல்லை. நல்ல சாப்பிடாமல் இருக்கும்போதே அங்கே இங்கே ஸ்டோன்ஸ் தூங்குறான், இல்லை கிட்னியில் பார்த்தா ஸ்டோனுங்கிறான், கால் பிளாடரில் சாப்பிடாத போதே இது ஸ்டோனை வேற சாப்பிட்டு வச்சா என்ன. அதனால் அப்போ ஆயுர்வேதத்தை நம்ம பார்த்து கேட்டோம், ஹவு வில் வி நோ அவர் லிமிட், எப்படி நமக்கு லிமிட் தெரியும் அப்படின்னா, அது சொல்கிறது போரோன்னு தோன்றது இல்லையா, அப்போ நிறுத்தக்கூடாதான். அந்த போரோன்னு தோணுவதற்கு பூர்வமே நிறுத்திடணுமோ, அதுதான் அளவு சாப்பாடுங்கிற. பல பேர் என்ன சொல்லுவா, போகிறோம் எனக்கு வேண்டாம் அப்படின்னா அவர் கரெக்டாக சாப்பிட்ருக்காருன்னு அர்த்தம் இல்லை. அப்படின்னா என்னவோ அவருக்கு அலாம் கொடுத்துருக்கு, போகிறோம். ஏன்னா ஆழ்வார் சாதிச்சார், வாயை திறந்தால் காக்காய் கொத்தும்னர். இது வரைக்கும் சாப்பிட்டு வச்சா வாயை திறந்தா காக்கா குத்திட்டு போயிடுமா, அது வரைக்கும் சாப்பிட்டு வச்சிருக்காருன்னு அர்த்தம். கழுத்தே கட்டளையாக உண்பான் ஒருவன் நம்பிள்ளை. கழுத்தே கட்டளையாகனா இதுதான் நமக்கு பெஞ்ச் மார்க். அங்கங்கே இந்த மக்லெல்லாம் லெவல் போட்டு வைக்கிறான் பாருங்க, இது வரைக்கும் பெஞ்ச் மார்க். வாயை திறந்தா காக்கா கொத்தி 2 வடை பீஸை எடுத்துன்னு போயிடும். அந்த அளவுக்கு சாப்பிடக்கூடாது. வயருன்னு பார்த்தேன்னா அவள் சொல்கிறா பாருங்க, ஒருத்தருக்கு வயறு சைஸ் ஒவ்வொருத்தருக்கு வேரி ஆகும். அந்த வயரில் பாதி அளவு தான் போஜனம். வாட் எவர் யூ ஈட் should fill half the capacity of your stomach. கால் பாகம் ஜலம், கால் பாகம் தண்ணீர், அப்போ தான் அது அரையும். ஏன்னா நம்ம வயத்தில் கூட ஆசிட் எல்லாம் இருந்து அதெல்லாம் போட்டு அரையிறது இல்லையா. இப்போ நீங்கள் ப்ரீத்தி மிக்ஸியே எடுத்துக்கோங்க, தலை வரைக்கும் நீங்கள் தக்காளி வச்சீங்கன்னா அரையவே அரையாது. நீங்கள் பாதி வச்சுட்டு ஓப்பனாக வச்சாதான் அது அரையும். அதனால் அந்த அளவுக்கு ஹிதமித போஜனமாக இருந்தால்தான் நமக்கு பகவத் பக்தியில் கொஞ்சம் ஈடுபாடு வரும். யோசிச்சு பாருங்க, குறைச்சலாக சாப்பிட்டாலே கொஞ்ச நாள் யாரும் தூக்கம் வருதா இல்லையா. எப்பேற்பட்ட வழக்கம், சின்ன குழந்தையிலேருந்து பெரியவா வரைக்கும் சாப்பிட்டா அது டைஜஸ்ட் ஆகி பிளட் குளுக்கோஸ் லெவல் ஏறி உடனே நமக்கு ஒரு தூக்கம் வருது. இப்படி சாப்பிட்டா தூக்கம், எழுந்தா பசி, இப்படியே சுற்றின்னு இருக்குன்னு வச்சுங்க. பகவத் பக்தி எப்போ போகிறது? அதனால் ஹிதமித போஜனம், அளவோடு சாப்பிட்ணும். அதனால தான் தட் இஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா ஃபார் மெமரி.
நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ ஓரளவுக்கு சாப்பிட்றோமோ உடம்பு நரிஷ்மெண்ட் எப்படி தாங்கணும் அதுக்கு மட்டும் சாப்பிடணுமே ஒழிய டேஸ்ட்டுக்கு உட்காந்து சாப்பிட்டுட்டே இருந்தோம்னு வச்சுக்கோ, இது ரொம்ப நாள் நீடிச்சு நிற்காது. அப்புறம் அதனால ப்ராப்ளம்ஸும் வந்துடும். என்னங்கிறா, இது ரொம்ப கொழுப்பு சக்தி ஜாஸ்திங்கிறா, சுகர் ஜாஸ்திங்கிறா. அதனால் பல பேருக்கு என்னென்னா, எங்கள் பாட்டி போய் டாக்டர்கிட்ட சொன்னா, டாக்டர் எனக்கு அப்படியே நின்னா அப்படியே தலை சுத்துறது, இப்படி நின்னா வர்ட்டிகோ, நின்னா தலை சுத்து, உட்காந்துக்குங்கன்னு விட்டார் அவர். அதனால் நின்னா தானே தலை சுத்துறது, உட்காருங்கன்னு விட்டார். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கு இல்லையா, அதனால் அந்த ப்ராப்ளம்லாம் வராமல் இருக்க இந்த இடத்துல சொல்கிறார் மானஸ்வாபிம் அபிமானிதா, ப்ரைடு. அதாவது நான் அது யாரும் உபன்யாசத்துக்கெல்லாம் வரவேற்க மாட்டா, அப்படி இருக்கணும்னு சொல்கிறார். மேலே இப்படியே நான் போயிட்டு இருந்தேன், இதுக்குள்ளே 32 நிமிஷம் எடுத்து மேலே பாருங்க. அடுத்தது கிமாலசியம் ச விக்ஞேயம், எது ஆலசியம், எது லெத்தார்ஜி சொல்றார். தர்ம நிஷ்கிரியதாம் ஆலசியம், நாம் செய்ய வேண்டிய கடமை செய்யாமல் இருத்தல் தான் லெத்தார்ஜி. அப்புறம் கஷ்டசோக பிரகீர்த்திதா சோகஸ்துவ அஜ்ஞானம் உச்சதே, எது துக்கம், உண்மை இயல்பை தெரியாமல் இருப்பதுதான் துக்கம். அடுத்தது கிம் ஸ்தைரியம் ரிஷிபி புரோக்தம், எது ஸ்தைரியம் என்று ரிஷிகளால் கொண்டாடப்பட்டது. ஸ்வதர்மே ஸ்திரதா ஸ்தைரியம், எவன் ஒருவன் தான் செய்யக்கூடிய தர்மத்தை தான் இருக்கும் வரை செய்ய வேண்டும் என்று நினைத்து உறுதிமனப்பான்மையோடு இருக்கின்றானோ அதுவே ஸ்தைரியம். கிம்ச தைரியம் உதாகிருதம், எது தைரியம், தைரியம் இந்திரிய நிகிரஹா, நம் இந்திரியங்களை பார்க்கக்கூடாததை பார்க்காமல் இருத்தல், பேசக்கூடாததை பேசாமல் இருத்தல். இப்போ நீங்கள் இந்த வண்டியிலலாம் போகிறோம், அது ஆட்டோவாக இருந்தாலும் சரி, நம்ம காரை ஓட்டினாலும் சரி, இவ்வளவெல்லாம் கேட்டுட்டு போவோம். ரோட்டில் எவனா கிராஸ் பண்ணிட்டா நமக்கு வாயில் உடனே அந்த வார்த்தைகள் டக்கு 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 டக்குன்னு வருது பாருங்க. சார் கோவப்படுத்த வைக்கிறான் சார், அது கோவப்படாமல் இருக்கிறதுக்கு தானே நம்ம எக்ஸ்ட்ரா பிரச்சனை கேட்குறான், அவன் கேட்கல. கேட்காதவனுக்கும் கேட்டவனுக்கும் வித்தியாசமே இல்லைன்னா நம்ம எது கேட்கணும் இல்லையா? மேக் சென்ஸ் இல்லையா? அவர் பாவம் ஸ்ட்ரெயினே எடுத்துக்கல, ஜாலியாக அவர் கேட்காம இருக்கார். நம்ம மெனக்கெட்டு 5 நாளும் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு 13.5 மணி நேரம் உட்காந்து கேட்டுட்டு நமக்கும் அந்த வார்த்தைகள் வந்துடுத்துனா தென் வாட் டிஃப்ரென்ஸ் டஸ் இட் மேக்? அப்போ என்ன ஆயிடுறது, அடுத்த ஜெனரேஷனை நீங்கள் இன்ஸ்பயர் பண்ணுறீள் இந்த ராங் வே ஆயிடுதா. அதனால நமக்கு நம்ம பழக்கம், எந்த அப்பா சிகரெட் பிடிக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அப்பா கிட்ட போய் கேளுங்க, சிகரெட் ஆமாம் நான் பிடிக்கிற என் கை என் சிகரெட் என் பணங்கிறார். உன் பிள்ளைக்கு கற்றுக் கொடுத்தீர, ஐயோ பிள்ளைக்கெல்லாம் கற்றுக் கொடுக்க மாட்டான், அவன் பிடிக்காமல் இருக்கட்டும். அப்படின்னா என்ன, தப்பு பண்ணுறவாளுக்கு கூட நம்ம பிள்ளை தப்பு பண்ணாமல் இருக்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? இட் ஷுட் கம் இன் த பேசிக் ஹேபிட்ஸ் டூ. அதனால சொல்றார் தைரியம் இந்திரிய நிகிரஹா ஸ்தானம் ச, அந்த இந்திரிய நிகிரகம், ஹவு டு வின் ஓவர் த சென்சஸ் இஸ் வெரி வெரி வைட்டல். அதுக்கு மகான்களே தவிச்சிருக்கா. விஸ்வாமித்திரர் போன்ற மகரிஷி பிரம்ம ரிஷி சட்டுன்னு ஒரே நிமிஷத்தில் பிடிடின்னு அமிச்சானே, நான் இன்னைக்கு சொன்னேன், நான் பிடிடி பெனன்ஸ் டிஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு வச்சுருக்கான் இந்திரன். ஒன்றும் யாராவது தவம் பண்ணால் போகிறோம், அதில் ரம்பா ஊர்வசி மேனகா இவாள்லாம் தான் அதில் மெம்பர்ஸ். உடனே அமிச்சிருவான், அவள் டான்ஸ் ஆடுவார். அது ரிஷிக்கு பாவம் ரொம்ப வருஷமாக அதெல்லாம் இல்லாமல் இருக்கார். ரிஷிக்கு அந்த மேனகாலாம் டான்ஸ் ஆடினவுன்னு ரொம்ப சந்தோஷப்பட்டு போயிடுறார். அதனால் இப்போ பாருங்க, அப்பேற்பட்ட மகரிஷிகள் அதுக்கு ஆட்பட்டிருக்கான வி ஆர் நோபடி. அதனால தான் ஜாகிரதே இருக்கணும். இந்த உபன்யாசம் சொல்கிறேன், அதாவது இப்போ ஒரு 40-50 வருஷத்தில் மீடியா ஓரளவுக்கு வந்துட்டு இருக்கு இல்லையா? டிவி முதல்ல வந்தது, அப்புறம் ஒரு சேனல் வந்தது, நேஷ்னல்லேருந்து மெட்ரோன்னு ஒன்று வந்தது, அப்புறம் ப்ரைவேட் சேனலுக்கு லைசன்ஸ் கொடுத்தா 1990s 1991 அது ஆரம்பிச்சது. ஒரே சேனல் குரூப் என்ன பண்ணா, பல 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 கோணங்களில் சிரிப்புக்காகவே ஒரு சேனல், குழந்தைகளுக்காகவே ஒரு சேனல், ஒரு சேனலில் படமாக போட்டுருப்பான், ஒரு சேனலில் சீரியலாக போட்டுருப்பான். இப்படி ஒன்று வந்து செய்திகளுக்காகவே காமிச்ச செய்தியே காமிச்சுட்டு இருப்பான். இப்படியே இருக்கு இல்லையா? இவ்வளோ சேனல்ஸ் வந்துடுது. இப்படி இருக்கிறதுனால எங்களை மாதிரி உபன்யாசகர்கள் கூட சுமாராக அடியன் மாதிரி சொன்னால் கூட கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிடும். என்ன டிவியில் பார்த்தோம் சார், அங்கே யூடியூப்பில் கேட்டோம் சார், ஃபேஸ்புக்கில் வந்தது சார் அப்படின்னு சொல்லிடுறா. இதே 50 வருஷத்துக்கு முன்னாடி அனந்தராம தீட்சிதர் வாழ்லாம் பரமஜானி, அவர் காலத்தில் இவ்வளவு மீடியா இல்லை, இல்லாமலேயே அவர்லாம் ஃபேமஸ் ஆனார், அதெல்லாம் இல்லை. ஆனால் இப்போ இருக்குது. இப்போ இதில் என்ன எடுத்து ஒரு 40-50 வருஷத்தில் பாருங்க, நிறைய குருமார்கள் வந்துவிட்டான். இங்கே பார்த்தேடா எவ்வளோ குருமார்கள், லிஸ்ட்டு போட்டால் அது போயிட்டே இருக்குது. உபன்யாசகர்கள் கூட அவ்வளோ இல்லை, 6-7 பேர் தான் இருப்போம் போல இருக்குது. குருமார்கள் பல பேர் இருக்கா. நீங்கள் இத்தனை யக்ஷ பிரஷ்னத்துலேருந்து போய் ஒரு 10 கேள்வி அவளை கேளுங்கோ, அதெல்லாம் அவள் கற்றுட்டுக்க மாட்டா. ஒரு 4 வேதத்தை கற்று
வேதாங்கங்களை கற்று பிரம்மசூத்ராதி பாஷ்யங்களை கற்று பகவத்கீதை பாஷ்யத்தை கற்று தத்வத்ரயத்தை கற்று ஆழ்வாராதியர்களின் ஈரச்சொற்களான பாசுரங்களை கற்று திருக்குறளை கற்று சிலப்பதிகாரத்தை கற்று அதற்கு இருக்கக்கூடிய உரைகளை கற்று உணர்ந்து தேர்ந்து வாழ்க்கையில் வாழ்ந்து இருக்கக்கூடிய குருமார்கள்னு பார்த்தா 4 பேரை வச்சுக்கலாம். எதுக்குன்னு பார்த்தா அவர் சட்டுன்னு ஏதாவது ஒரு மிராக்கிள் பண்ணியிருப்பார். இப்படி கையை ஒன்று வச்சிருப்பார், ஏதாவது ஒன்று வந்திருக்கும், வாயை ஒன்று காமிச்சிருப்பார், ஏதாவது ஒன்று வந்திருக்கும், உடனே வி ஃபால் ப்ரே டு இட். இதுதானே மனிதனின் இயல்பு. என்னன்னா நம்ம இதெல்லாம் நம்மளால முடியாது இல்லையா, நம்மளால கையில் ஏதாவது கொடுத்தாலே கீழே போட்டுருவோம், இது கையிலே நினைத்த வர வைக்க. அதனால அவள்லாம் பண்ணுறாரு. உடனே அவருக்கு ஒரு ஆசிரமம் அது இதுன்னு ஆரம்பிச்சு பெரியவராக வாழ்ந்துடுறார். இதே ராமானுஜர் பாருங்க, 1000 வருஷம் கொண்டாடி இருக்கோம். அவர் எவ்வளவு ப்ராப்பர்ட்டி வச்சுட்டு போனார், ஒரு ப்ராப்பர்ட்டியும் இல்லை, சன்னியாசியாக இருந்துட்டு போனார். கையை வேற கூப்பிண்டே உட்காந்துட்டு இருக்கார் அவர் இல்லையா. ஏதாவது சுவாமி ஏதாவது முதிரை கிதிரை ஏதாவது சின்ன கொஞ்சம் அக்ஷதையெல்லாம் போட்டு ஏதாவது ஸ்டைலில் ஏதாவது பண்ணலாமான்னு பார்த்தா அதுவும் பண்ண மாட்டேங்கிறார். உட்காந்து கைங்கரியத்தை பண்ணி சந்தனத்தார மாலத்தோடு கோவிலுக்கு போ இதெல்லாம் உட்காந்து சொல்லிட்டு இருக்கார். ஆனால் அப்படி சொன்னாதான் 1000 வருஷம் நீடிச்சு நிலைக்க முடியறது. இதே இந்த இந்த விஷயங்கள்லாம் காமிச்சோன்னு வச்சுக்கோ, ஒன்றும் நம்ம காலத்துக்கு அப்புறம் நம்ம ஃபேமஸ் இல்லாமல் போய்டும். அந்தந்த குருமார்களுக்குன்னு மரணம்ங்கிறது எல்லாருக்கும் தானே சுவாமி இருக்கும். அந்த மரண காலமானோன்னு அவளுடைய அடுத்த லீனியேஜ் என்னன்னு இல்லாமல் போயிடுது. பார்த்தா 16,000 கோடி ரூபாய் இருக்குங்கிறா, அதை பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லைங்கிறா. ஆச்சா, இது ஒரு பக்கம் இருக்கு. இல்லாட்டா என்ன பண்ணிடுறா, இந்திரிய நிகிரகான்னார் இல்லையா இந்த இடத்துல, என்ன கவனிங்கோ. அதுவே பார்த்தேன்னா ஏதோ ஒரு சிசிடிவி கேமரா எவனோ ஒருத்தன் வச்சுடுறான், அந்த சுவாமிக்கும் யாருக்கோ ஒரு தொடர்புங்கிற. எதுக்கு இதெல்லாம் சொல்றேன்னா, நம்ம பக்தியை தேடி ஒருத்தர்கிட்ட போறோம், அவர் இந்த மாதிரி தவறான காரியத்தில் ஈடுபட்டு விட்டார்னா நமக்கு பகவான் மேல இருக்கக்கூடிய பக்தி போயிடுறது. என்ன ஒரு கஷ்டம் பாருங்க. அவரா நம்ம கிட்ட இவர் போக சொன்னார், போக சொல்லலை. நீ என்ன, நான் ஆனந்தமயமா இருக்கேன் என்ன பாருங்கிறார். இல்லை சுவாமி, அந்த பெயரோடு இருக்கக்கூடியவர்கிட்ட தான் நான் போவேன் அப்படி நம்ம போனோன்னா எப்படி இல்லையே. அதனால எதுக்கு இது சொல்ல வந்து, யாரையும் ஹர்ட் பண்றதுக்காக சொல்ல வரல. நமக்கு ஞானம் கம்மி. அதனால என்ன ஆயிடுது, நம்ம இந்த மிராக்கிள்ஸ்லாம் வந்துடும். சுவாமி அவர் திறந்தார் விக்கிரகம் வந்தது, அவர் திறந்தா எலுமிச்சம்பழம் கிடைக்கும். எலுமிச்சம்பழம் பழமுதிரி சோலையில் கிடைக்கிறது. எதுக்கு நான் அவர்கிட்ட போகணும்? ஞானம் தான் ஒரு ஆச்சாரியன் கொடுக்கணுமே ஒழிய எலுமிச்சம்பழம் பூஷணிக்காய் இதெல்லாம் அவர் உட்காந்து கொடுத்துட்டு கூடாது. எது நமக்கு கடையில் கிடைக்காதோ அதுதான் அவர் கிடைக்கணும். அவங்க எலுமிச்சம்பழம் கொடுத்தார், துணியை கொடுத்தார், இதை கொடுத்தார், அதை கொடுத்தாருன்னா அதெல்லாம் ஏற்கனவே கடையில் நன்னாவே கிடைக்காது. எலுமிச்சம்பழம் நீங்கள் பார்த்தேன்னா இந்த எலுமிச்சங்கான்னு ஊறுகாய் போடுவா, அந்த சீசனில் பார்த்தேன்னா 100 ரூபாய்க்கு எடுத்துல 200 எலுமிச்சம்பழம் கிடைச்சிரும். அது நம்ம தெருவில் இருக்கக்கூடிய வித்தாலே போகிறோம். அது ஒரு ஆச்சாரியன் கிட்ட போகணுங்கிறது இல்லை. அதனால ஏன் அவரால் அப்படி பண்ண முடியலன்னா, அவர் இந்திரியங்களை ஜெயிக்க கற்றுக்கலை. இந்திரியங்களை ஜெயிக்க கற்றுக்கலை. பல பேர் வந்து என்கிட்ட கேட்பா, சார் என்னோட பேர் எனக்கு ஒரு பேர் சொல்லுங்க, வி வா வு. இப்படிலாம் உட்காந்து கண்டிஷனை வேற போட்டு வி வா வுன்னா உட்காந்து என்னத்தை பார்த்துட்டு இருப்பேன். அதனால நமக்கு பூர்வர்கள் இந்த மாதிரி வக்காரத்தை வச்சுலாம் ஆரம்பிக்கணும்னு சொன்னதே கிடையாது. அது எங்கேருந்து வந்ததுன்னு தெரியல. இது வந்து இப்போ இதில் என்ன பாருங்க, பெயரை மாற்றி வைக்கிறா. பல பேர் என்னென்னா, யார் நேமாலஜின்னு ஒன்று இருக்குது போல இருக்குது. அதில் என்னென்னா, இப்போ துஷ்யந்த் அப்படின்னா டீயை குறை, டீக்கு பக்கத்தில் ஜெட்டை ஒன்று போடு, நடுவில் ஒரு ஜெட். இந்த பெயர் இருப்பதோ ஆங்கிலத்தில் இல்லை. திஸ் இஸ் நாட் அன் இங்கிலீஷ் நேம். இப்போ என் பேர் ஸ்டோன். நீங்கள் விதேசங்களுக்கெல்லாம் போனால் அவளுக்கு சஹஸ்ரநாமெல்லாம் கிடையாது. அதனால பேர் இல்லாமபடியா ஸ்டோன், ஹில், வுட் இதெல்லாம் தான் பேர் இருக்கும். இப்போ இந்த வுட்டில் நான் 0வை சேர்க்கிறேன், ஓவை சேர்க்கிறேன், ஓவை குறைக்கிறேன். ஓகே, என் பெயரோ துஷ்யந்த், வடமொழி சொல். இவர் பேர் தமிழ் செல்வன், தமிழ் சொல். இந்த தமிழில் ஜெட்டை போட்டால் என்ன, எச்ச குறைச்சா என்ன? தமிழில் நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. தமிழ் செல்வன்னா தமிழ் செல்வன் தான். அதில் நீங்கள் என்னத்தை லாவ குறைப்பேள், ஏவை ஏற்றுவேள். இந்த பெயரை மாற்றுவதால் நம் வாழ்க்கை மாறி போயிடுமா? கொஞ்சம் நீங்கள் லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் தான் மூட நம்பிக்கை. இதை தான் நம்ம நாஸ்திகர்கள் வந்து இதை பிடிச்சிட்டு நம்மளை உட்காந்து கையாண்டுட்டு இருக்கா. நீங்கள் என்ன ஜெம்ம போடுறேள், அதை போடுறேள், நேம மாத்துறேள்னு. நமக்கு பூர்வர்கள் சொல்லி வச்சது, பகவானின் தாளை நம்பு, பிறவிக்கடலை நீந்துவர் நீந்தார், இறைவனடி சேராதார் சேர்ந்துன்னர் வள்ளுவர். கிளீனா சரணாகதி பத்தி சொல்றார். இறைவன் அடிங்கிறார். தச்ச வசீகரணம் சரணாகதிரேவன் ஸ்ரீபாஷ்யக்கார ஸ்ரீபாஷ்யத்தில். அதனால we should make a judicious decision. அதனால நிறைய பேர் நினைப்பா, சார் படிச்சிருக்காரு அதனால பகுத்தறிவு, படிச்சதுனால பகுத்தறிவு வரணுங்கிறது இல்லை. கிராமத்தில் படிக்காத பெண்மணிக்கு கூட அந்த ஞானம் இருக்கா, நமக்கு PhD பண்ணி கூட இல்லாமல் போயிடும். அதனால வாழ்க்கையில் கஷ்டம் வந்தாலும் பகவானை நம்பி அவர் நம்மளை ரட்சிப்பாருங்கிற விஸ்வாசம் இருப்பாரு. அது ரட்சிக்குமே ஒழிய உட்காந்து பெயரை மாற்றலாமா, ரேகையை மாற்றலாமா, நாடியை பார்க்கலாமா, இது ராகு கேதுவை பார்க்குறாரா, கேது குருவை மறைஞ்சிருந்து அவர் யாரையோ பார்த்துட்டு போகிறார்,
அவருக்கு அது வேலை பார்க்கணுங்கிறது. நம்ம தள்ளெழுத்து பூர்வ ஜென்ம கர்மா இப்படி தான்னா அனுபவிச்சு தான் ஆகணும். என்ன ஒன்று பண்ணலாம், பகவானை பிரார்த்தித்து சொல்லலாம், எப்படியாவது என்னை கரை சேர்த்து விடுன்னு. அவ்வளவுதான் சொல்றது தான் ஒரு லாஜிக்கல், ரேஷ்னல், சிவிலைஸ்ட், காட் ஃபியரிங், காட் பிலீவிங் பர்சனுக்கு லட்சணமே ஒழிய உட்காந்து கல்லை வாங்கிறது, பேரை மாற்றுறது, இதை பண்ணுறது, ப்ளவுஸ் பீஸை கொடுக்கறது, ரெட் ப்ளவுஸ் பீஸ் வாங்குறது, ப்ளவுஸ் பீஸ் கொடுத்தா அவர் என்ன தைச்சா வச்சுக்க போகிற. இப்போ இப்படி தைக்கிறது ப்ளவுஸ் பீஸ் விலையை விட ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா? இப்போ நீங்கள் சனிதேவன்கிட்ட போய் ப்ளவுஸ் பீஸ் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க, அவர் பத்னிக்கிட்ட கொடுத்தா அவர் சொல்லுவார் சேர்ந்து கொஞ்சம் ரூபா கொடுக்க சொல்லி டிசைனர் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு 2000 ரூபா வாங்குறான். அதனால் எங்கள் ஆற்றுல வாங்குறா பாருங்க, அதனால் தெரியுது எனக்கு. அதனால் இப்போல்லாம் யூஎஸில் போயிருந்தேன் நவராத்திரி சமயத்தில். அப்போல்லாம் இன்னும் ரவிக்க துண்டு கொடுத்துட்டுருக்கா. அப்போ கொடுக்கும்போது இப்போல்லாம் என்ன பண்ணிடுறாருன்னா, ரவிக்க துண்டோடு சேர்த்து மேலே ஒரு $20 வச்சு கொடுத்துட்றா, தைச்சுக்கோங்கன்னு. ஏன்னா தைச்சிக்கிற வேலை அவ்வளோ ஜாஸ்தியாக இருக்குது. ஒன்றும் எங்கள் பாட்டி அந்த காலத்தை வேடிக்கையாக சொல்லுவோம், அவள் கொடுக்குற ரவிக்கையில் ரவி தான் இருக்குது, கையை காணும்போ. அதனால் கொடுக்கறதும் உபயோகமாக இருக்கணும். இப்போ நம்ம ஒருத்தருக்கு கொடுத்துக்கணும். இப்போ சனிதேவனுக்கு நம்ம உட்காந்து இது கொடுத்து பிரயோஜனம் இல்லை. ஏதோ வழக்கேற்றுறோம், சாஸ்திரம் சொல்லியிருக்கு, ஓகே. இந்த சனிக்கெல்லாம் ஈஸ்வரனாக இருக்கக்கூடிய பகவான் கனகருச்சிரா காவியாக்கியாதா சனைச்சரனோச்சிதா ஸ்ருதகுருபுதா பாஸ்வத்ரூபா த்விஜாதிப சேவிதா விஹித விபவாம் விஷ்ணோப்பதே மணிபாத ரக்ஷேன்னு சுவாமி தேசிகன் பாதுகா சகஸ்திரத்தில் எடுத்தார். 9 கிரகமும் பகவானுடைய மணி பாதுகைக்குள்ளே அடங்கியிருக்கான். அந்த திருவடி நம்ம தலைமையில இருக்கும்போது நமக்கு ஏது பயம் அப்படின்னு இருக்கணும். மேலே போகிற பாருங்க. அடுத்தது ஸ்தானம் ச கிம் பரம் புரோக்தம், எது உயர்ந்த ஸ்நானம் அப்படின்னு கேட்டபோது ஸ்நானத்துக்கு சொல்ற ஸ்நானம் மனோமலத்தியாக. எது ஸ்நானம் சொன்னால் மலோமயத்தியாக, உள்ள இருக்கக்கூடிய அழுக்கு வெளியில இருக்கக்கூடிய அழுக்கு. வெளியில் இருக்க அழுக்க பேண்டீன், லோரியல் இதெல்லாம் எடுத்துடுது, லக்ஸ், சிந்தால் இதெல்லாம் எடுத்துடுது. உள்ளே இருக்கக்கூடிய அழுக்க எடுக்கிறது தான் யக்ஷ பிரஷ்னம், பகவத்கீதை. இப்போ மேலே குருவாயூரப்பன் பற்றி சொல்ல போகிறார். சமாஜத்தில் நிறைய நிகழ்ச்சிகள் ஏற்பாடு பண்ணியிருக்கா. அதெல்லாம் தான். தானம் ச கிம் கிமிஹோச்சதே, எது தானம், தானம் வை பூதரக்ஷணம். பல தானங்கள் நேற்று பார்த்தோம். கடைசி கேள்வி ஞாபகம் இருக்கா? அன்னதானம், ரக்ததானம், நேத்திரதானம், அப்புறம் வித்யாதானம், எல்லா தானம். எந்த தானம் எல்லாமும் பண்ணலாம். முடிஞ்சவா எது எது அவாவாளுக்கு சௌரியமாக இருக்கோ அதெல்லாம் பண்ணலாம்.